ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி நண்பா. நேற்று நம்ம வீடியோவை பார்த்து லைக் பண்ண ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி ஆக்சுவலாக. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அண்ட் நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி பொசிஷன் பார்த்தீங்கன்னா, நான் பேங்க் நிஃப்டியை காலையிலே வெளியே வந்துட்டேன். ஏன் சொல்கிறேன், ஏன்னா நான் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு மூவ் அப்சைடில் கொடுக்கும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனாலே காலையில் நம்ம வச்சுருந்த அந்த ஒரு பொசிஷனை பார்த்திங்கன்னா கொடுத்துட்டோம். ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டு, ஓகேங்களா. ஸோ கரண்ட்லி பார்த்திங்கன்னா நிஃப்டி பொசிஷனும் மிட் கேப் நிஃப்டி பொசிஷனும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ லெட்ஸி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு தாங்க, ஓகேவா. நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி நேற்று ஒரு சின்ன ஒரு டவுன் இருக்கும்னு சொன்னோம். அந்த டவுன் இருந்தது. பட் பேங்க் நிஃப்டியில் அந்த டவுன் ரொம்ப நேரமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாட்டாகவே இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரேலியை கொடுத்துச்சு. ஆக்சுவலாக நிஃப்டி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை தூக்கிட்டு போச்சுன்னு சொல்லலாம். பிபி டைனமிக்கோட சப்போர்ட்டில் ரொம்ப நேரம் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உடச்சி மேலே போச்சு. அகெயின் அது பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு மார்க்கெட் இறங்கும்போது விக்ஸ் ஏறிச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த விக்ஸ் ஏறினது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியல. ஸோ கிட்டத்தட்ட 25,100 நிறைய ஸ்ட்ராடல் இருந்தது. அது அப்படியே கலைஞ்சி இப்போ 25,050 நினைக்கிறேன். அங்கே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராடல் இருக்குது. ஸ்ட்ராடல் இருக்குது அப்படின்னா ப்ரீமியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நண்பா. ஆனால் மார்க்கெட் மேலே போக போகுது. குறிப்பாக நிஃப்டி வேகமாக மேலே போக போகுது அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நாளைக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நாளைக்கு மார்க்கெட் 100 பாயிண்ட்டு கிட்ட ஏதாவது இறங்குற வாய்ப்பு இருந்ததுன்னா தயவு செஞ்சு கால் சைடில் நல்ல டெபிட் கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுருங்க. ஸோ ஏன்னா வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை மார்க்கெட் பறந்துடும். ஸோ அதை பிடிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். அண்ட் ஏன் நாளைக்கு மார்க்கெட் ஏற வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நாளைய எக்ஸ்பைரிக்கு நிஃப்டி மேலே போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஐவியை பொறுத்த மட்டுக்கும் கரண்ட் ஐவி 11.2ங்க, ஓகேவா. ஆனால் இப்போதைக்கு விக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 கிட்ட இருக்குது, 13.9 கிட்ட இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரு 2% நினைக்கிறேன். 2% மேலே அப்பா இருக்குது. ஸோ நாளைக்கு விக்ஸு கம்மியாகிற பட்சத்தில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,200 வரையும் கூட பிரகாசமாக இருக்குது போகிறதுக்கு, ஓகேங்களா. ஏன்னா விக்ஸு கம்மியாச்சுன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த ஐவி கம்மியாகிற இடம் பார்த்து போகும், ஓகேங்களா. அப்போது 11.2லேருந்து 10.7 10.7 10.8 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதுக்கு விக்ஸு குறையணும். வால்டிலிட்டி பயம் குறைஞ்சதுன்னா மார்க்கெட் மேலே ஏறும். இல்லை இந்த வால்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா 24,900 வரையும் கூட மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க, ஓகேவா. அதுதான் இந்த விக்ஸு சொல்லுது, வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குற பட்சத்தில் ஆக்சுவலாக ஒரு இழுபறி தாங்க. 25,000 பார்த்திங்கன்னா புட்டு இருக்காங்க, 25,100 கால் இருக்காங்க. பட் புட்டோட விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது இந்த பிசிஆர் சொல்லுது. 1.13 அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் மாத கடைசியில் இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் வைக்கிற இந்த மாதிரி பிசிஆர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அரிது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதோட வெளிப்பாடு தான் வெள்ளிக்கிழமை இல்லைனா திங்கக்கிழமை மார்க்கெட் ஏறும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். லெட்ஸி நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐடைய டேட்டாஸை பார்க்கும்போது இதுதான் எனக்கு அகைன் அண்ட் அகைன் மார்க்கெட் மேலே ஏறப்போகுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஏறப்போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஏன் நான் ஆக்சுவலாக காலையிலே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் வச்சுருந்தேன் அப்படின்னா காலையில் ஒரு 2,500 வெளியே வந்தேன் அப்படின்னா ஸோ இன்றைக்கி எண்ட் ஆஃப் டே வரையும் வச்சுருந்தா ஒரு 5,000 கிடச்சிருக்கும், ஓகேங்களா. அதே இடம் இருந்தால். பட் அதே இடம் தான் மார்க்கெட் இருந்தது. ஆனால் நான் ஏன் வெளியே வந்தேன் அப்படின்னா நிஃப்டி பேங்க்கில் கிட்டத்தட்ட நேற்று ஒரு 1,571 கோடிக்கு இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம லேஸில் எடுத்துக்கூடாது நண்பா. எக்ஸ்பைரி வேறு, மந்த்லி எக்ஸ்பைரி வேறு. ஸோ எக்குத்தப்ப ஏதாவது நடக்கும்போது சூப்பரான ஒரு ஷார்ட் கவர் பலமாக நடக்கும் நிஃப்டி பேங்க்கில், ஓகேங்களா. ஸோ அதனால தான் வெளியே வந்துட்டேன். பட் எண்ட் ஆஃப் டே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கூலான எக்ஸ்பைரி அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ ஸ்ட்ராடலில் அது இண்டிகேட் பண்ணிகிட்டே இருந்தது ப்ரீமியம் ஸ்பைக்கே இல்லை அப்படின்றத. ஸோ அதுதான் இங்கே சொல்லி ஆகணும். பட் இந்த விஷயங்கள் தான் அகெயின் அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா எனக்கு நாளைக்கு இல்லைனா பார்த்திங்கன்னா நாளையை விட்டுருங்க. வெள்ளி திங்களில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இது பிரகாசமாக இருக்குது நண்பா. அண்ட் ஒரே ஒரு விஷயம், யாராவது ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்டு இனிஷியலாக குறைஞ்சிது அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம செப்டம்பர் 5th நிஃப்டியில் ஒரு பொசிஷன் எடுத்துக்கலாம். லைக் லேடர் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு கால் காண்டர் மாதிரி எடுத்துக்கோங்க, என்ன வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுங்க ஒரு பைக்கும் செல்லுக்கும் நடுவில். ஸோ இஃப் கேஸ் நாளைக்கு மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட் இறங்கி
24,950 இல்லை 24,900 கிட்ட மார்க்கெட் இருக்கும்போது அடுத்த வாரம் கான்ட்ராக்டில் இந்த மாதிரி வந்து ஒரு லேடரை ஃபார்ம் பண்ணுங்கள், தூரமாக ஃபார்ம் பண்ணுங்கள், இடம் விடுங்க, கேப் விடுங்க. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு 24,900 கிட்ட போகும்போது 24,500 25,000 கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கிட்டு 25,200 எவ்வளோ தூரம் மார்க்கெட் நீங்கள் போகும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-250 பாயிண்ட் சாலிடாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஒரு 200 பாயிண்ட் கேப் கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப் கொடுத்து நான் டெபிட் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நல்ல டெபிட். 1,400 வந்து பார்த்திங்கன்னா டெபிட்டுக்கு ஒரு 3,600 வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஏன்னா ஐவி வேறு அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி 2 செல்லு ஒரு பை வைக்கிற ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது ரிஸ்க் எடுக்க வேணும் அப்படின்னா, ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து தைரியமாக இதை நீங்கள் எடுக்கலாம். பட் வந்து கம்ப்ளீட்லி இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எஸ், நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ செக்லிஸ்ட்டை பார்த்துலாம் நண்பா. ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு இன்றைக்கி நேத்தோட ஐஎன் லோவை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ நேத்தோட ப்ரைஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ நேற்றை விட வால்டிலிட்டி அதிகம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் வந்து வால்டிலிட்டி இன்றைக்கி கூடி இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. ஒரு 2% மேலே வந்து நினைக்கிறேன் வால்டிலிட்டி கூடி இருக்குது, விக்ஸ் கூடி இருக்குது அப்படின்றதுனால நாளைக்கு ஏதோ ஒரு சின்னதாக நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு 24,900 25,200 முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துங்க, ப்ளஸ் பிபி டைனமிக் லெவல்ஸையும் எடுத்துக்கங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நேத்தோட ஐஎன் லோ தான், இதுக்கு அப்படியே உல்ட்டா, ஓகேங்களா. ஸோ நிஃப்டிக்கு உல்ட்டா தான். நேற்று ஐஎன் லோ வந்து பெருசாக இருந்திருக்கும், இன்றைக்கி கம்மியாக இருந்திருக்கும். ஸோ ப்ரைஸ் வால்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்சைட்லேயே கவர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். இது இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு எடுத்துங்க, கூடவே பிபி டைனமிக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடருக்கு ஃபியூச்சர்ஸையும் ஸ்பாட்டையும் வச்சு பார்க்கும்போது என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்க மாதிரி நான் பார்க்குறாங்க, ஓகேவா. ஏன்னா வந்து நேற்று 16 பாயிண்ட் நிஃப்டியில் வந்து ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருந்தது. இன்றைக்கி ஒரு 2 பாயிண்ட் அட்வான்ஸாக இருக்குது. பார்க்கலாம், நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இதை இக்னோர் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி ஒரு 263 பாயிண்ட்டு, இது கண்டிப்பாக வந்து செப்டம்பர் கான்ட்ராக்ட். அண்ட் மிட் கேப் நிஃப்டி ஒரு 35 பாயிண்ட்லேருந்து 25 பாயிண்ட்டாக இருக்குது. இது ஸ்லைட்டாக வந்து நான் நெகட்டிவாக பார்க்குறேன், இது வந்து செப்டம்பர் கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால. அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு சேஞ்சஸ் இல்லை நண்பா. பட் வந்து மார்க்கெட் வெள்ளி திங்களில் ஏதாவது ஒரு மூவ் வந்து டெஃபினட்டாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவு குளோபலில் விஷயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரேலி நடக்கும். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் நினைக்கிறேன் நமக்கு ஜிடிபி டேட்டா அவைல் ஆக போகுது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அண்ட் குளோபல் விஷயங்களை பார்க்கும்போது மியூட்டட் சென்டிமெண்ட்டாக தாங்க இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக டவுனில் தான் முடிஞ்சது யூஎஸ் மார்க்கெட்ஸு. பட் இருந்தாலும் சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்டு ட்ரேடிங் ஐடியா ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நண்பா. ஸோ புது எக்ஸ்பைரி அப்படின்றதுனால மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் கால் சைடு எடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய வியூ. ஸோ பாருங்கள், நாளைக்கு எக்ஸ்பைரி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விக்ஸையும் நோட் பண்ணுங்கள். ஃபர்தராக விக்ஸு ப்ளஸ் 3%க்கும் -3%க்கும் நடுவில் இருந்தது ஒரு மணி நேரம் அப்படின்னா வந்து கன்சாலிடேட்டில் மார்க்கெட் போக வாய்ப்பு அதிகம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக நாளை உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.